Exercise 1.2ல ஃபஸ்ட்டு சம் ப்ரூவ் தட் ரூட் 5 இஸ் இர்ரேஷ்னல். இப்போ ரூட் 5ங்கிறத வந்து இர்ரேஷ்னல் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ரூட் 5ங்கிறது இர்ரேஷ்னல் ப்ரூஃப் பண்ணணும். அப்போ அதை நம்ம வந்து கான்ட்ரடிக்ஷனாக ஃபஸ்ட் வந்து எடுத்துப்போம். அப்போ என்ன பண்ணணும்னா, லெட் அஸ் அஸ்யூம் தட் ரூட் 5 இஸ் ரேஷ்னல். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் 5 வந்து நம்ம இர்ரேஷ்னலுங்கிறதான் ப்ரூஃப் பண்ணணும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ரூட் 5ங்கிறது ரேஷ்னலு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, ரூட் 5 ஈக்குவல் டு ஏ பை பி. ஸோ ஏ பை பின்னு இப்போ வந்து எடுத்துருக்கோம். இதில் வந்து ஏபிங்கிறது என்னதுன்னா, ஏ அண்டு பி ஆர் கோ ப்ரைம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ பி வந்து இங்கே கீழே வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ ஆன்சர் போயிடுச்சுன்னா நியூமினேட்டரில் போவோம். அப்போது ரூட் 5 பி ஈக்குவல் டு ஏ. ஸோ அது மாதிரி கிடச்சிச்சு. இப்போ வந்து என்ன பண்ணால் ரெண்டு சைடு நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கேயும் வந்து ஸ்கொயர் பண்ணுறோம், இங்கேயும் வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இப்போ ஸ்கொயர் பண்ண நான் ரூட் வந்து இப்போ கேன்சல் ஆயிரும். ரூட் போயிடுச்சுன்னா இப்போ வந்து வெறும் 5 மட்டும் வரும். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ இது மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ அந்த ஏ ஸ்கொயருங்கிறது என்னதுன்னா டிவிசிபிள் பை 5. அப்போது ஏ ஸ்கொயருங்கிறது ஏ ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 5. இப்போ ஏ ஸ்கொயர் வந்து 5 ஆல் டிவைட் ஆகுதுன்னா அப்போ வந்து என்ன ஆகும், ஏவும் வந்து அப்போ டிவைட் ஆகும். அப்போ ஏ இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 5. ஸோ அதோட முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், திருப்பியும் லெட் ஏ ஈக்குவல் டு 5c. ஸோ இப்போ வந்து ஏக்கு வந்து ஒரு வேல்யூ ஏ ஈக்குவல் டு 5c வந்து நம்மளாக எடுத்துருக்கோம். அதனால லெட்டர் எடுத்துருக்கோம். ஏ ஈக்குவல் டு 5c. இதில் சிங்கிறது என்னது நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம்னா, சி இஸ் அன் இன்டீஜர். ஏதாச்சும் ஒரு இன்டீஜர் அதை வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ஏ வேல்யூ இருக்கா, அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், இங்கே இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 5b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ வந்து 5b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருக்கு பதிலாக நமக்கு இந்த வேல்யூ இருக்குது. அப்போ வந்து 5c ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 5b ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 25, c ஸ்கொயர் பண்ணால் c ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 5 இருக்குது, 25 இருக்குது. நம்ம கேன்சல் பண்ணோம்னா 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 1s ஆர் 5 5s ஆர்னு வரும். அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 5c ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கேயும் அது மாதிரி தான் வேல்யூ கிடைச்சிச்சு. அப்போ என்ன சொன்னோம், ஏ ஸ்கொயருங்கிறது டிவிசிபிள் பை 5ன்னு சொன்னோம். இப்போ இங்கே என்ன சொல்ல போகிறோம்னா, பி ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 5. பியும் வந்து டிவிசிபிள் தான். அப்போ பி இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 5. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ ரெண்டுமே வந்து இப்போ அதாவது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ரெண்டுமே வந்து டிவிசிபிள் பை 5 வந்துருச்சு. அப்போது ஏவும் பியும் என்னது, ஏ அண்டு பி ஹேவிங் காமன் ஃபேக்டர். ரெண்டுத்துக்குமே ஒரே காமன் ஃபேக்டர் தான். ஏன்னா ரெண்டுமே வந்து டிவிசிபிள் 5 தானே இருக்குது. அப்போ காமன் ஃபேக்டர் எது, 5 தான் வரும் காமன் ஃபேக்டராக. இது வந்து கான்ட்ரடிக்ஷன். இட் இஸ் கான்ட்ரடிக்ஷன் by our assumption. நம்ம ஃபஸ்ட்டு என்ன அஸ்யூம் பண்ணியிருந்தோம், அது வந்து ரேஷ்னல்னு சொல்லியிருந்தோம். கான்ட்ரடிக்ஷனாக என்ன அர்த்தம்னா அதுக்கு மாற்றி வந்திருக்கு. அப்போ வந்து ரேஷ்னல்னு நம்ம ப்ரூவ் பண்ண தான் எடுத்தோம். ஆனால் வந்து அது இர்ரேஷ்னல் அப்படியே வந்துருச்சுன்னு அர்த்தம். அதான் கான்ட்ரடிக்ஷன்னு கொடுத்துருக்கோம். ஸோ பை அவர் அசம்ஷன் படி இஸ் ராங். நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டு வந்து ராங். ஏன்னா பிகாஸ் ரூட் 5 இஸ் இர்ரேஷ்னல். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து டேரெக்டாக இர்ரேஷ்னல் அப்படின்னு சொல்லாமல் அது வந்து ரேஷ்னலாக இல்லை. அப்போ ரேஷ்னலாக இல்லைன்னா இப்போ வேறு என்ன இருக்கணும், அப்போ வந்து இர்ரேஷ்னலாக தான் இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அஸ்யூம் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இர்ரேஷ்னல்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம்.